2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விருச்சக ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பன் திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வம் பெரியண்டிச்சம்மா தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனிப்பன் வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன், கோச்சார பலன்களை போகலாம். எப்படி கோச்சார பலன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, விருச்சகராசி நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குழந்தை ஜனனமானவனே அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடம், நேரத்தை வச்சு எப்படி நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம அமைச்சு பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் இந்த விருச்சிக ராசி நேர் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இதாங்க கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலன். ஓகேங்களா? அப்போ இந்த இதுதான் உங்களுக்கு வரைபடம். இந்த விருச்சிக ராசிக்கு எந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் பயணிக்கிறாங்க, எந்த சாரத்தில் பயணிக்கிறாங்க கொண்டு தான் நம்மளுக்கு பலனாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ் அண்டு மைனஸ். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்த்தஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டைமுக்கு வேஸ்ட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக கோச்சார பலனுக்கு போயிடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் திருநள்ளாறு போகிறது, குச்சனூர் போகிறது, ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக நீங்கள் பயணிக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமை சனி ஓரையில் அல்லது பொதுவான படியாக சனி ஓரையில் போடுறவங்க எள்ளு தீபம் சனி பகவான் போடலாம். இல்லைன்னா பொதுப்படையான டைமோடு சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எள் தீபம், அதாவது நல்லெண்ணெயில் வந்து ஊற வைத்த எள் பொட்டணத்தை நல்லெண்ணெய் ஊற வைத்து நீங்கள் வந்து தீபம் போடுறது. ஓகேங்களா? அப்போ உப்பு கலந்து போடுறது, நிறைய விதிமுறைகள் இருக்குதுங்க. அத்தனை விதிமுறை சொன்னால் டைம் பத்தாது. ஓகேங்களா? அப்போ வந்து திருநாளாக குச்சனூர் போகிறதுக்கு உண்டான அது மாற்றுத் திறனாளிகளுக்கு உண்டான உதவிகள், துப்புரவு பணியாளர்களுக்கு உண்டான உதவிகள். ஓகேங்களா? அப்போ வந்து அதை ஊனமுற்றோருங்க முன்னி உணவு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது, உணவு தானம், உடை தானம், இதெல்லாம் பண்ணுறது நமக்கு சிறப்பாக இருக்கும். சனி பிரதோஷம் இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை கோச்சார ரீதியாக நீங்கள் என்ன சாரத்தில் சனீஸ்வரன் பயணிச்சிட்டு இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பெலாம் நீங்கள் போகிறது நல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். நீங்கள் பலன் இது இன்னும் அமைப்பாட்டு பலன் போயிடலாமா? ரைட், வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்கு யாருங்க அதிபதி? பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் அதிபதி. அப்போ அது 1 கூடியும் 6 கூடியும் அவரே தான் வராரு. அப்போ ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து கெட்டில் ராசிக்கு மிதனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார். அந்த புனர்பூசம் பார்த்தீங்கன்னாக்கா யாரு கூடிய சாரங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கூடியவன் 5 கூடியவனோட சாரம், குருவோட சாரம். ஓகேங்களா? அப்போ வக்கரப்பட்ட சாரத்தில் இவங்க ராசி அதிபதி வக்கரப்படுறாரு. அப்போ அந்த 6 கூடிய விருச்சிக மேசவை பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து 3ல் ராசிக்கு 8ல் மிதனத்தில் அதே அமைப்பில் இருக்கார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கூடையவன் 5 கூடையவன் குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 கூடையவன் தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 6ல் ராசி, தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 7ல் ரிஷபத்தில். ஓகேங்களா? சுக்கிரனும் அவரும் பாவக பரிவர்த்தனையில் ரோகிணி சந்திரனோட சாரத்தில், அதாவது இந்த ராசிக்கு 9 கூடையோட பாக்கியாதிபதி சந்திரனோட சாரம் ரோகிணி சாரத்தில் தான் அவர் வக்கரப்பட்டு பயணிச்சுட்டு இருக்கார். யார்? குரு பகவான். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதே 5 கூடையவன் மேசகுரு பார்த்தீங்கன்னா இது மீனகுரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்தத்துக்கு 3ல் ராசிக்கு 7ல் இதே அமைப்பில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 கூடையும் 4 கூடையும் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த 3 கூடிய மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்தத்துக்கு 2ல் ராசிக்கு கும்பத்தில் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 கூடையவன் 5 கூடையவன் வக்கரப்பட்ட குருவோட சாரத்தில் தான் சனி ஆட்சி பெற்று பயணிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 2 3 4 9. அடுத்தது 7 கூடையும் 12 கூடையவன். அப்போ 7 கூடையும் 12 கூடையும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அப்போ அந்த 7 கூடையவன் தன் ஸ்தானத்துக்கு 3ல் ராசிக்கு 5ல் மீனத்தில் சுக்கிரனும் குருவும் பாவக பரிவர்த்தனையில் சுக்கிரன் பகவான் 7 கூடையவன் 5ஆம் இடத்துல உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் அங்கே பயணிக்கிறார். ஓகேங்களா? 2 பேரும் ஒரே சுக்கிரனும் ராகும் ஒரே சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டு. 12 கூடையும் துலா சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து 6ல் ராசிக்கு 5ல் அதே அமைப்பை பெறார். ஓகேங்களா? அப்போ 8 கூடையவன் 11 கூடையவன் புதன் பகவான். அப்போ 8 கூடையும் மிதன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 8ல் ராசி 8 கூடையும் தன் சாணத்துக்கு 8ல் ராசிக்கு 3ல் மகரத்தில் திருவோணம் 1ஆம் பாதம் பெறார். அப்போ திருவோணம் 1ஆம் பாதம் வந்து 9 கூடைய சாரம், அந்த 9 கூடிய சாரம் பெற்று அந்த 9ஆம் பாதத்தை பார்க்குறாரு. யார்? புதன் பகவான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அது 11 கூடையவன் கன்னிப்புதன் தன் சாணத்துக்கு 5ல் ராசிக்கு 3ல் அதே அமைப்பு பெறார். அப்போ 9 கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 12ல் ராசிக்கு 8ல்
அவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சாதத்தில் அவர் பயணிக்கிறாருங்க, புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 கூடைய சூரியன், சிம்ம சூரியன் தன் ஸ்தானத்துக்கு 6ல், ராசிக்கு 3ல், திருவோணம் அதே பாக்கியாதிபதி சாரத்தில் பயணித்து அது 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது சாரம் கொடுத்தவர் மறைஞ்சிட்டார். ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி அதுபோல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்தரம் 3ஆம் பாதத்தில் 10 கூடைய சூரியனோட சாரத்தில் பயணிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் அதை 3 4 கூட சனியோட சாதத்தில் ராகுபவன் பயணிக்கிறார். ஓகேங்களா, இப்போ டைம் இப்போ 5 மேலே ஆயிடுச்சா, 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சா, இப்போ படப்பண்ண ஓடிடுச்சு. சரி, ரைட், ஓகே. பலனு போயிடலாமா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது என்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நீங்கள் சிறு பயணம் தூரத்து பயணம் பாருங்கள், ஊர் விட்டு ஊர் பயணிச்சே ஆகணும் இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா, அப்போ மாவட்டம் ஊர் விட்டு ஊர், வெளிநாடு வெளியூர் இது போகக்கூடிய கட்டாயம் வரும். ஓகேங்களா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தொடர்பே நம்ம ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வீண் வம்பு வழக்கு பிரச்சனை இல்லை மாட்டிக்கூடாது. ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனை நிதானமாக இருக்கணும். கொடுத்துருவாங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்போ தன்சா 8ல் போய் 8ஆம் தேதி இன்னும் தன்சா 8ல் போய் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜனகால ஜாதகம் வலுத்து இருந்ததுனாக்கா அது மாதிரி அமைப்பு கொடுக்காது. ஜனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுனாக்கா அது அமைப்பு கொடுத்துரும். ஓகேங்களா, அப்போ அந்த காலகட்டங்களில் கொடுத்தல் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு இருங்க. அதே மாதிரி கடன் கொடுத்து வாங்குறது, ஆட்கள் போட்டு வேலை வாங்குறது, அதே பிசியோதெரப்பி வச்சு நடத்துறது, மருத்துவ கிளினிக் வச்சு நடத்துறது, மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துறது, போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறது, ஓகேங்களா, கத்தி வெட்டி விட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறது, ஆட்கள் வச்சு வேலை வாங்குறது, ஓகேங்களா, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண அனைவரும் பார்த்திங்க காலகட்டங்களில் ஊர் விட்டு ஊர் மாடு நல்ல தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் திடீர்னு யோகம் வரும், திடீர்னு நஷ்டம் பிரச்சனை வரும். ரெண்டுமே கொடுப்பாங்க. பார்த்து உஷாராக சூதன நிதானத்தோடு நீங்கள் பயணிங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பாயிண்ட்டை அப்படி அடுத்து கேட்டோம்னாக்கா உங்களோட பொருளாதாரம்ல பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு பொருளாதாரம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுமையாக உண்மையாக நேர்மையாக இந்த உழைச்சி நேர்மையாக நீ செயல்பட்டாவே இந்த மாதங்களில் நீங்கள் வெற்றி காட்டலாம். அப்போ உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் தேவையான ஒரு வரவுகள் தேவையான ஒரு அமைப்புகளும் கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போ குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைச்சிடும். ஓகேங்களா, அடுத்து வந்து காலகட்டங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெறும். உங்கள் இளைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வருமான நிலை அடைவாங்க. உங்கள் முயற்சி மூலிமா நீங்கள் நல்லா வருமானத்தை அடைவீங்க. ஓகேங்களா, அப்போ தாயாருக்கு நல்ல உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். தாயார் மூலம் நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக நம்ம வண்டி வாகனத்தை பயணம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்குமான்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் கட்டாயம் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தொழில் மாற்றம், பட்டப்படிப்பு, அது சப்ஜெக்ட் மாற்றக்கூடிய அமைப்பு, அப்போ உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய பிஹெச்டி சொல்லக்கூடிய இந்த படிப்புகள் இதெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் அந்த அமைப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வந்து ஊர் டு ஊர் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு சிறப்பு கொடுக்கும். ஆனால் அதுலேயும் கவனம் தேவை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டம் ஊர் டு ஊர் மாடு டு மாடு படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பெலாம் வந்து காலகட்டங்களில் ஒரு அமைப்பில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுணக்கணத்தை கொடுத்து நம்ம கொடுக்கும். பெருசாக எடுத்து அள்ளி கொடுத்துடாது. இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சுணக்கணமாக கரெக்டாக நீ வேலை பார்த்து கரெக்டாக ஒரு லெவல் பண்ணி கரெக்டாக ஒரு லெவல் போய்கிட்டு இருக்குங்களா, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் முயற்சி மூலிமா அடவு கடத்த லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா, அப்போ 2ஆம் திருமணத்து மூலிமா லாபம், மூத்த சகோதர மூலிமா லாபம், நண்பர்கள் மூலிமா லாபம், ஓகேங்களா, அவங்க மூலிமா லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ தாயார் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பேருக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ தடுமாட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பாங்க. அதே வந்து காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லா அதிகமாக இருக்குது. இன திருமணம் வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னாக்கா மலைப்பகுதி, ஒரு மாடி வீடு, இந்த மாதிரி ஒரு ஆணுக்காரர்கிட்ட பெண்ணுக்காரர்கிட்ட வரக்கூடிய ஒரு வரக்கூடிய சிறப்பு கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் வண்டி வான்னு சொல்லக்கூடிய ஒரு தடை தாமதம் கொடுத்தாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பாற்றி விட்டுருவாங்க. பூர்வீகத்தில் உள்ள இடம் வீடு வாசல் இதெல்லாம் அமைப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்ட காலகட்டங்களில் கொஞ்சம் தடை தாமதம் கொடுத்து நம்ம நல்வழிப்படுத்துவாங்க. ஓகேங்களா, அப்போ குழந்தைங்களுக்கு பெருசாக நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம்னா குழந்தைங்களுக்கு பார்த்து காலகட்டங்களில் ஒரு தடை தாமதம் கொடுத்தா ஒரு எஃபர்ட் கொடுப்பாங்க. என்னங்களா இப்படியே சொல்கிறீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ கவனத்தோட உற்சாரோட நீங்கள் செயல்பட்டீங்கன்னாவே இந்த காலகட்டங்கள் நல்ல முறையில் நீங்கள் வரலாமல் வந்துடலாம். ஓகேங்களா, மற்ற மாதிரி சொல்கிற மாதிரி அள்ளி என்னால் பொய்யெல்லாம் பேச முடியாது. ஓகேங்களா, உள்ளதை உள்ளபடி பேச ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்படியே இருக்குது. ஓகேங்களா,
அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அப்போ அதே மாதிரி கால திருமணம் வந்து நடக்க சொல்லியாச்சு. அதே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அந்த குழந்தையை இந்த மாதிரி காலகட்டங்கள் கன்சீவ் ஆகிறாங்க, குழந்தைக்கு இப்போ தான் அப்ளை பண்ணுறோம், குழந்தைக்கு மருத்துவம் பார்க்குறோம், அந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி காலகட்டம் இருக்குதான்னு கேட்டாங்கனாக்கா ஓரளவு இருக்குது. ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அம்சத்தை அடைவாங்க. ஓகேங்களா? அப்போ குழந்தை பாய்க்கு பார்த்திங்கனாலும் ஒரு எஃபெக்ட் போடும்போது அந்த குழந்தை பாய்க்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அதாவது காதல் திருமணம், அதாவது விரும்பி திருமணம், அரேஞ்ச் மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு தரமாக இந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குன்னே சொல்லலாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர், இடம் விட்டு இடம் மாதிரி கல்யாணமாக இருக்கும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சுணக்கணமாக இருக்கும். கல்யாணம் தடைப்பட்டு நடக்கிற ஒரு சூழ்நிலை வருங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருமண விஷயமா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டைவர்ஸ் இதெல்லாம் ஒரு கோர்ட்டில் நம்ம கேஸ் நடக்கிறவங்களாம் இருந்தோம்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் அப்பு அது பெருசாக நம்ம இந்த காலகட்டங்களில் பெருசாக ரிசல்ட் வராதுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கேஸ் போட்டவங்களாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் மன திருந்தி ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டை கொடுப்பான்னு கேட்டாக்க கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதான்னு கேட்டாக்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம தந்தையரை பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு 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 சின்ன சுணக்கணத்தெல்லாம் ஏதோ ஒரு உஷாராக இருக்கணும். இல்லைன்னா தானே ஒரு விரயங்களும் செலவுங்களும் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குதுங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வெளியூரில் பயணிக்கிற இந்த மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு உஷாராக செயல்படக்கூடிய ஒரு கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. ஓகேங்களா? சரி நேயர்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அமைப்புக்கு உண்டான ஒரு பலன்கள். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், இது ஒரு கோச்சார பலன். நீங்கள் ஜனரலாக ஜாதகம்னு மேற்கொண்ட பலனை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மேலும் டைம் ஓடிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதான் அளவோடு பண்ணிகிட்டு இருக்கோம் நாம். ஓகேங்களா? சரி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக நம்பி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வர், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.